விழா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கல்லாவிசு, புதுச்சேரியிலிருந்து. இன்றைக்கி ஜான்சி ராணி அப்படின்னு ஒரு பெண்மணியை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இவங்க ஒரு அழகு நிலையம் வைச்சிருக்கிறாங்க. அதோடு அது மட்டும் இல்லாமல் அழகு சார்ந்த பொருட்களை தானே தயாரித்து அதை விற்பனை செய்கிறது. அதுக்கப்புறம் உணவுப் பொருட்கள், என்னுடைய பாரம்பரிய உணவுப் பொருட்களை தயார் பண்ணி விற்பனை செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சிகிட்ருக்காங்க. அதற்கான ஒரு தேடல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட மிக அதிகமாகவே இருக்கிறது. எல்லாவற்றையும் பேசுவதற்காக இங்கே இணைந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய அழகு நிலையத்தோடைய பேர் என்ன? என்னோடய பேர் ஜான்சி ராணி. நான் ஆல்ஃபா ஸ்கூல் நேரில் பிஸ்னெட் பாடி பாலிஷ் அண்டு பியூட்டி கிளினிக் இந்த பேரில் இப்போ நடத்தி வரோம். இதில் அது பியூட்டி கிளினிக்குன்னு வச்சது நாங்கள் பேக் பெயினுக்கு லெக் மசாஜ் இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணின்னு இருக்கிறதால நாங்கள் பாடி பாலிஷ் பியூட்டி கிளினிக்குன்னு பேர் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டீங்க. ஆமாம். அழகு நிலையம் அப்படின்னு சொன்னாக்கா முகத்துக்கு நம்ம ப்ளீச்சிங் பண்ணிக்கிறது, ஐப்ரோ பண்ணிக்கிறது, இது மாதிரி தான் பொதுவாக இருக்கும் இல்லைங்களா? நீங்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலாக இந்த கொரோனா டைமு இந்த பிபி சுகர் இருக்கிறவங்களுக்காக நம்ம பெடிக்யூர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அது மூலியமாக சில பேர் எனக்கு பேக் பெயினாக இருக்குது, நீங்கள் பண்ணுங்களான்னு கேட்டாங்க. பண்ணி விடுறேன்னா அது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக இருக்கவும் சரி அதையும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். லெக் மசாஜும் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அதுவுமே அவங்களுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குது. நாங்கள் சரி ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானேன்ட்டு இப்போ நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்கோம். சொல்லுங்கள், உங்களுடைய ஹேர் ஆயிலெலாம் நீங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேச்சுரல் ஹேண்ட்மேடு ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன கலக்குறீங்க, என்ன பண்ணுறீங்க? இதில் 25 ஐட்டம்ஸ் ஹெர்பல்ஸ் கலக்குறோம். நம்ம எல்லாமே ஒன்றா போட்டு காய்ச்சிரும். நம்ம இது ஆக்சுவலாக நம்ம 100 கிராம் 100 ml 70 ரூபாய் தான் கொடுக்குறோம். இது கொஞ்சம் லோ ப்ரைஸில் இருக்கும், எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக இந்த மெத்தடில் நம்ம எப்படி நேராகவே டேரெக்டாக இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலாக இது பார்லர்லேயும் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதையும் ஒரு 300 ருபீஸ்லேயும் ஆயில் இருக்குது. எப்படி நேராக அந்த ரூட்டுக்கு தலையில் பண்ணுற மாதிரி அதுக்காக தான் இந்த இது போட்டிருக்கோம். சில அப்படியே சும்மா கையில் படாமல் அப்படியே ரூட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறோம்ப்பா, நல்லா இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே இதுவே கொடுப்போம். இப்படி முடி கொட்டாமல் இருக்குமா? ஹேர் ஃபால் இருக்க, டேண்ட்ரஃப் இருக்காது மேம். ஓகே ஓகே. நாங்கள் பார்லருக்கு வந்தாலும் நாங்கள் இந்த ஆயில் வச்சு தான் மசாஜ் கொடுக்குறோம். அதனால தான் நான் இது ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் இது 6 இயர்ஸ் தான் கொடுத்தேன். இது சீயக்காய் பவுடர் இல்லைங்களா? இது எப்படி ரெடி பண்ணுறீங்க? இதுவும் 19 ஹெர்பல்ஸ் நேரில் காய வச்சு அரைச்சி கொடுக்குறோம். இதுவும் நீங்கள் டேண்ட்ரஃப்க்கு, பாடி ஓவர் ஹீட்டாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம். அவங்க போட்டுட்டு ஷாம்பு வாஷ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, ரொம்ப இச்சிங் இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். அந்த காலத்துலலாம் சேக்காய் பவுடர் நம்ம வீட்டிலேயே அரைப்போம். ஆமாம். இப்போ அதற்கான முயற்சியில் கொஞ்சம் பெண்களால் இறங்க முடியல. என்னென்னா இதை வாங்கணும், காய வைக்கணும், அதுக்கப்புறம் அதை மிஷின் கெட்டுட்டு போகணும். அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால் கடையில் போனோமா ஷாம்பு வாங்கிட்டு வந்தோம். கண்டிப்பாக லேடிஸை விட ஜென்ஸ் அவங்களுக்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க தான் ரொம்ப இது லைக் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அவங்க ட்ராவல்லே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகுது இல்லையா? ஸோ அவங்க தான் அதிகமாக சீயக்காய் விரும்புகிறாங்க. நாங்கள் ஷாம்பு போடுறோன்னா கூட இல்லை சீயக்காய் கொஞ்சம் பேக் போட்டு விடுங்க, ஏன்னா அந்த ஹீட் அவங்களுக்கு குறையிறது நல்லா தெரியுது உங்களுக்கு. அதனால் அவங்க இந்த சீயக்காய் அவங்க விரும்புகிறாங்க. ஓஹோ. முதல்ல சீயக்காய் போட்டுட்டு அப்புறம் இந்த ஹேர் ஆயிலை போட்டு ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சீயக்காய் பேக் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் பண்ணி விட்டுருவோம். ஓகே. சொன்னீங்க
பாடி மசாஜு, ஸோ வந்து பெயின் ரிலீஃப் அது எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதுக்காக ஏதாவது கற்றுக்கிட்டுருக்கீங்களா? கற்றுக்கிட்டதுன்னு இல்லை மேம், இது ப்ராக்டிக்கலாக வந்து தான் நான் 15 வருஷமாக ரன் பண்ணுறேன். சரி, நம்ம லேடிஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து சரின்னு பார்க்கும்போது ஜென்ஸுக்கு இந்த பிபி சுகர் இருக்கவங்களுக்கு காலுக்கு பெடிக்யூர் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபுல்லாக இந்த மசாஜ்லாம் கொடுக்க அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குனாங்க. சரி, பேக் பெயினுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குனதால அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ வந்து அந்த கேரள வைத்தியசாலை அப்படிலாம் போனோன்னா அது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த முறையில் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுமா? அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? நம்ம பாயிண்ட்ஸாக பண்ணாமல் பிளட் சர்க்குலேஷனுக்காக மசாஜாக பண்ணுறோம். அது நார்மல் மசாஜாகவே தான் பண்ணுறோம். நார்மல் ஸ்ட்ரோக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுவே அவங்களுக்கு நல்லா ரிலீஃபாக இருக்குன்றதால அதையே அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இதற்கு அடுத்ததாக வேறு என்னென்ன நீங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இப்போதைக்கு மேம் நம்ம வந்து ரெடிமேடு இட்லி தோசை மாவு அதை ரெடி பண்ணியிருக்கிறோம். நார்மலாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் இப்போ வந்து முடக்கத்தான் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்படியே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஊற்றிக்குவாங்க. ஸோ அது ரொம்ப அந்த வாயுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்றதால அதுவும் அடுத்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தானிய இட்லி பொடி, அது இட்லி பொடியும் இருக்குது. தானிய இட்லி மாவு, தோசை மாவு ரெடிமேடு நைட்டு கரைச்சி வச்சுட்டு காலையில் உப்பு போட்டு அப்படியே தோசை ஊற்றிக்கலாம், இட்லி ஊற்றிக்கலாம். நார்மல் இட்லி இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக இட்லி சுடுற மாதிரி இருக்கும், வச்சு உப்புமா செய்யலாம், எல்லாமே செய்யலாம். அந்த மாவு இட்லியில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறீங்க? இட்லி ரெடிமேடுன்னு பார்த்தீங்கன்னா புழுங்கலரிசி, பச்சரிசி, வெந்தயம், உளுந்து போடுறோம். தானிய இட்லி மாவில் வந்து உங்களுக்கு சோயா போடுறோம், கொண்டக்கடலை போடுறோம், கம்பு போடுறோம், கேழ்வரகு போடுறோம். அதுக்கப்புறம் தானிய இட்லி பொடியில் வந்து கருப்பு கவுனி அரிசி போடுறோம், சிகப்பரிசி, கொள்ளு, எள்ளு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் கலந்து போடுறோம். வந்து சும்மா சாதாரண ஒரு இட்லி மாவு, தோசை மாவு அப்படின்னு இல்லாமல் அதுக்குள்ளே என்னென்ன சத்து பொருட்களை சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சேர்த்து அதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது கூடுதலாக ஒரு செய்தி பெண்களுக்கு போய் சேருது இல்லைங்களா? என்னென்னா நம்ம வந்து கடைக்கு போகிறோம், ஒரு இட்லி மாவு பாக்கெட் வாங்கிட்டு வரோம், ஊற்றுறோம், சாப்பிட்றது இப்போ வந்து ஒரு கடமை மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிடணும், அந்த நேரத்துக்கு பசிக்குது, எதையாவது சாப்பிட்டே ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே ஆரோக்கியமாக சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழலில் இதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கிற ஒரு சூழலில் நம்ம எப்படி அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கீங்க. அது வந்து பாராட்ட தகுந்த ஒரு விஷயமா இருக்கிறது. இதை தாண்டி வேறு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பாண்டிச்சேரியில் வீடு வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்ம சேல்ஸு பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்னோடய நம்பருக்கு அவங்க தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் கரெக்டாக அவங்களுக்கு அதை மூவ் பண்ணி கரெக்டான ரேட்டுக்கு அவங்களுக்கு மூவ் பண்ணி கொடுப்போம். நாங்கள் அதுமாதிரி வீடு வேணும் அப்படின்னு நாங்கள் இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பட்ஜெட்டில் நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம். ஏதாவது பாக்கி இருக்குதா, வேறு ஏதாவது செய்கிறது? நாங்கள் டைப்பாக வச்சுருந்து இன்டீரியர் ஒர்க்கு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு கேட்கலாம், ஹாஸ்பிட்டல் கேட்கலாம், வீடுங்களுக்கு கேட்கலாம். ஸோ எங்கே போய் பார்க்குறது, நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நமக்கு இப்போ தான் வந்து இந்த புதுசாக இந்த ஊருக்கு வந்திருக்காங்கனாக்கா அவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து அதுவே பெரிய வேலை. அதுக்கு இன்டீரியர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதை விட பெரிய வேலை. இப்போ தான் வந்து இன்டீரியர் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களோட லிங்க் வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணி கொடுக்கணும். எஸ் மேம். வேறு என்னென்ன வேலைகள் செஞ்சிட்ருக்கீங்க? இப்போதைக்கு இது பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான்வெஜ் ஐட்டம்ஸ் பண்ணி கொடுக்குறோம். என்னன்னாக்கா எல்லோரும் ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ எனக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி தான் எனக்கு கஸ்டமர் கேட்குறது தான். நானாக யோசிக்கிறது தான். அவங்க என்னை கேட்பாங்க, எனக்கு இது வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு தோணும், செய்யலாம், இது ஒரு நல்ல விஷயம் தானே, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நமக்கும் ஏர்னிங் வருது அப்படின்ட்டு இப்போதைக்கு இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் இப்போ செஞ்சு கொடுக்குறோம். எப்படின்னாக்கா அவங்க கேஷ் பே பண்ணிடுவாங்க. அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வேண்டிய மீன், இறால் அதெல்லாம் நாங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம். அவங்க வீட்டில் சும்மா அலசி மட்டும் செஞ்சால் போதும்.
ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு மேடம் வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் சண்டே, எனக்கு நாளைக்கு எல்லாமே ரெடி பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு. கண்டிப்பாக ரெடி பண்ணி தரோன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அவங்களும் கேஷ் போட்டு இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி நிறைய 2-3 பேரும் கேட்டிருக்காங்க. இது க்ளீனாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஒரு நான்வெஜ் கிடைக்குது அப்படின்னாக்கா நாங்கள் அதை வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். பரவாயில்ல, இது கூட ஒரு நல்ல சர்வீஸ் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து அந்த பூண்டு வெங்காயம் இருக்குது, சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது பெரிய வேலை, உரிக்கிறது வந்து அது பெரிய வேலை. அதை உரித்து அவங்க வந்து அது வந்து பெரிய பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னப்பா நல்லா போகுதா அப்படின்னா, நீங்கள் வேறு கிலோ கணக்கில் போகுது. கண்டிப்பாக இஞ்சி பூண்டு இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களால உட்காந்து அந்த டைமுக்கு உரிச்சுக்க முடியாது. அவங்க அது ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அது வேணும்னாங்கன்னா அதுவும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நேரில் தான் இருக்குது அதை ரெடி பண்ணுற இடம். ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு கொடுத்துருந்தேன் மேம், அதுவுமே காடி ஊற்றி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ ஒரு லம்பாக ஒரு ஆர்டராக கொடுத்தாங்க, எனக்கு எல்லாமே வேணும், பூண்டும் வேணும், இஞ்சி வேணும், இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி காடி ஊற்றி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, எனக்கு வீணாகாமல் இருக்கணும் அப்படின்னாங்க. சரி செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் எதையும் பாக்கி வைக்கிறது இல்லை. இல்லை, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. கிடைச்ச வேலையை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு சில பேர் வந்து அதுலேயே சிக்கி வந்துட்டுருப்பாங்க. உங்களை மாதிரியான சில பேர், என்னை மாதிரியாகவும் சொல்லிக்கலாம், கிடைக்கிற வேலையெல்லாம் நம்ம எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு சாரார் இருக்கிறாங்க. அதோடு அதை செஞ்சு கொடுக்கும்போது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலும் கூட ஆத்மார்த்தமான திருப்தி ஒன்று இருக்கும். நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோழிகளாவது அதாவது உண்மையான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அவங்களுடைய பாடி நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஈடுபடுறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். நான் கூட இது மாதிரி தான் அந்த கேழ்வரகு அது இதுன்னெலாம் பவுடர்லாம் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன மேடம், கடையில் வாங்குறதை விட உங்ககிட்ட வாங்குறது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு நம்ம எடுத்துக்கிற சிரத்தை கூடவே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது சந்தோஷத்தோடு நம்ம வந்து அந்த வேலையை செய்வோம் இல்லையா. அதனால் அதை வந்து கழுவுறது கொள்வது எல்லாத்துலேயும் ஒரு கவனம் செலுத்துவோம். எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி கூடுதலாக கவனம் செலுத்துவோம். அது மாதிரி வந்து உங்களுடைய அந்த சிந்தனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பல தரப்பட்ட வேலைகளை செய்யும்போது பலதரப்பட்ட மனிதர்களை நீங்கள் சந்திக்கிறீங்க, ஒரு நட்பு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோட உங்களுடைய செயல்கள் சிறப்பாக நடக்க வேண்டும், மேலும் பல வெற்றிகளை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மேலே ஏதாவது இதில் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆக்சுவலாக வந்து வீராம்பட்டினத்தில் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து வேலை எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. வளைகாப்புக்கு வந்து இப்போ வெரைட்டி ரைஸு அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அங்கே வந்து அவங்களுக்கு வேலைகள் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ அவங்களால வெளியே வந்து ஒர்க் பண்ண முடியல. சரி, என்கிட்ட இப்போ இன்றைக்கி கேட்டது அதுதான், உங்கள் பேரில் ஏன்னா நீங்கள் அந்த ஜேஆர் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்னு லைசன்ஸ் எடுத்து செய்கிறீங்க, ஸோ அதிலே கூட நீங்கள் எனக்கு ஆர்டர் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயந்தான், அவங்களுக்கும் அது வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து அது ஏர்னிங் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயம். டிஃபன் செஞ்சு தரேன், மத்தியானம் வந்து மீன் குழம்பு வெரைட்டிஸாக உங்களுக்கு மீன் குழம்பு எறா தொக்கு அந்த மாதிரி வச்சு ஒரு லன்ச் மாதிரி ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, ஏன்னா இப்போ நான் வெளியேன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கிடைக்கும், உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ்லாம் கிடைக்கும், கிரேவி கூட சிக்கன் கிரேவி கூட கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் மேம். ஆனால் இப்போ மீன் பார்க்கும்போது சில பேர் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு மீன் குழம்பு, மீன் வறுவல், எறா தொக்கு அந்த மாதிரி சொல்லி ஒரு லன்ச் அவங்களுக்கு கிடைக்குதுனாக்கா அதுவும் அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கிடைக்காத பொருள் தான் அவங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்னன்னாக்கா எனக்கு ஒரு 50 ஆர்டர் 20 ஆர்டர் அந்த மாதிரி வந்துன்னா சொல்லுங்கப்பா, அப்போ தான் எங்களுக்கு எதாவது மார்ஜின் நிற்கும் அப்படின்னாங்க. சரி, நான் அந்த மாதிரி ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க யோசிக்கக்கூடாது, ஒன்று வந்தாலும் எடுத்து செய்யணும். இப்போ ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க 10 பேர்ட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பாக, புரியுதுங்களா? அந்த 10 பேர்ட்ட சொன்னாக்கா அதில் யாவது ஒருத்தர் வந்து சொன்னாங்களே சரி நம்ம கேட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் நம்ம டெவலப் பண்ணணும். எடுத்து ஒன்று இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ஒரு சிரத்தை எடுங்க, நிச்சயமாக அது வந்து டெவலப் ஆகிறதுக்கு வழி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுங்கள்.
அதுவும் பெண்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் வந்து முழுமையாக ஈடுபடுவாங்க, அது எனக்கு தெரியும். அதனால் வந்து அவங்கள முழுமையாக ஈடுபட வச்சு அந்த ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சுட்டே இருந்தாலே அதுக்கான ஒரு பலன் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி கூட நீங்கள் இன்னும் செய்யலாம். இன்னும் நிறைய பேர் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஊறுகாய், ஸோ அது மாதிரிலாம் அவங்களெல்லாம் நீங்கள் வந்து முன்னெடுத்து அவங்கக்கிட்ட, ஆனால் கவனம் கொஞ்சம் இருக்கணும். அவங்க வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா நம்ம பேர்கிட்ட போயிடும். அது மாதிரிலாம் செய்யலாம். வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் வந்து எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நம்முடைய யூடியூப் பார்க்குற எல்லாருமே வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். எப்பயுமே ஒரு பெண்மணியோ ஒரு ஆண்மகனோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த முயற்சிக்கு நம்மளால் எத்தனை தூரம் ஒத்துழைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்படிப்பட்ட தனிமையில் நின்று போராடுகின்றவர்கள் வந்து வெற்றி பெறுவார்கள். அதற்கு நாமளும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் பதிவு செய்கிறோம். உங்களுடைய சிறந்த பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி. நன்றி. நன்றி.